வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தேன்மொழி. திரு மரு ராஜேந்திரன் அவர்களின் நாணயத்தின் மறுபக்கம். பொழுது விடிய இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறதோ என்று யோசித்தபடி தன்னுடன் ஒட்டி படுத்திருக்கும் அந்த பிஞ்சு குழந்தைக்கு இடைஞ்சல் இல்லாமல் சற்றே திரும்பி படுத்தாள் வைதேகி. எங்கிருந்தோ ஒலிக்கும் காகங்களின் இரைச்சல் சத்தமும் கோழி கூவும் சத்தமும், முன்புறமுள்ள வேப்பமர கிளையில் கூடு கட்டி வாழும் குருவிகளின் கீச் கீச் சத்தமும் பொழுது புலம்பும் நேரம் என்பதை உணர்ந்து படுக்கையை விட்டு விசுக்கென்று எழுந்தாள் வைதேகி. மாதவி வேளையில் பால்கார சுப்பிரமணி வாசல் நின்று இடைவிடாது சைக்கிள் பெல்லை அடித்துக்கொண்டு இருப்பது தினந்தோறும் நடக்கும். இந்த மணியோசையே அவள் கேட்கும் சுப்பிரபாதம். விழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை தனது மாமியாரிடந்து வரும் வார்த்தைகளை நினைத்தவுடனே இளங்காலை நேரத்திலே இவளின் தேகம் வியர்த்துவிடும். மாமியார் வேறு யாரோ கிடையாது, தனது தந்தையின் அக்காதான். எவரையும் இழுத்து பேசுவதும், அவர்களின் உடை மற்றும் உடல் குறித்து விமர்சிப்பதும், கோள் சொல்லுவதும், புறம் பேசுவதும் மாமியாருக்கு ஈடு இணை எவருமில்லை. காலை டிஃபன் முடிந்த கையோடு அக்கம்பக்கத்து வீட்டிற்கு விஜயம் செய்து அன்றைய நிகழ்ச்சி நிரலுக்கு தேவையான ஊரார் வீட்டு சங்கதிகளை தனது நெஞ்சுக்குள் பதிந்து வைத்து விடுவது அவளது வாடிக்கை. காமாட்சி வருகிறாள் என்றாலே இன்றைக்கு எவ வீட்டு தலை உருளப் போகிறதோ என நினைத்து தெருவாசிகள் கொஞ்சம் அடக்கி வாசிப்பர். சிலர் முன்பக்கம் தாழ்பால் போட்டுவிட்டு வேலையை ஆழ்ந்திருப்பது போல பின்பக்கம் சென்று தப்பி விடுவதும் உண்டு. உன் பொண்ணு டிகிரி படிப்பு முடிக்கிறாளோ இல்லையோ, பரீட்சை முடிந்த கையோடு அவளை என் பையனுக்கு கட்டி வச்சிடணும் அக்கா. காமாட்சி உத்தரவாதம் கேட்டவுடனே அதற்கென்ன பண்ணிட்டா போச்சு என்று ராகவனும் வரம் கொடுத்தார். வைதேகி கைலாஷ் திருமணமும் நல்ல நாள் நேரம் கோரை பார்த்துதான் நடந்தது. சொல்லி வைத்தார் போல 3 மாதங்கள் முடிந்த நிலையில் வைதேகியும் காமாட்சியின் மனம் குளிரும் வகையில் வாரிசை பெற்றுத்தர அடையாளம் காண்பிக்க குடும்பமே குதூகலித்தது. 10வது மாதம் பிறக்கப் போகும் வாரிசுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்பதிலிருந்து என்னென்ன பொம்மைகள் வாங்க வேண்டும், ட்ரெஸ் வாங்க வேண்டும் என வைதேகியும் கைலாசனும் பட்டியலே வைத்திருந்தனர். நிறைமாத கர்ப்பத்தில் இருக்கும் வைதேகியை விற்று பிரிய மரமில்லாமல் 5 அல்லது 7ஆம் மாதத்தில் வைக்கலாம் என்றிருந்த வளைகாப்பு வைபவத்தை கூட பிரசவத்திற்கு 15 நாட்களுக்கு முன் 9ஆம் மாதம் வைக்கலாம் என சொன்னவன் கைலாஷ். வைதேகியின் பேரில் அவன் எவ்வளவு பாசம் வைத்திருப்பான் என்று தாய் காமாட்சியும் வைதேகி வீட்டாரும் விக்கித்து போனார்கள். மகிழ்ச்சியாய் போய்க் கொண்டிருந்த நேரத்தில்தான் இப்படி ஒரு இடி தன் வாழ்க்கையில் விழும் என வைதேகி நினைத்திருக்க கூட மாட்டாள். வளைகாப்பு வைபவம் முடிந்து வைதேகியும் தனது தாய் வீட்டிற்கு வந்த 4 நாட்கள் ஆகிவிட்டன. 5ஆம் நாள் தன் கணவன் வருவான் என காத்திருந்த போது தொலைபேசியில் வந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தவள் அப்படியே மயங்கி சரிந்தாள். நல்ல வேளையாக பிள்ளைத்தாச்சியை பார்க்க வந்த அடுத்த தெரு அலமேலு அப்படியே வைதேகி தன் கைகளில் தாங்கி பக்கத்தில் இருந்த கட்டிலில் உட்கார வைத்து ஆசுவாசப்படுத்தினாள். அவசரமாக அப்பாவும் கைலாசை பார்க்க மருத்துவமனைக்கு புறப்பட்டு கொண்டிருந்ததை பார்த்து தானும் உடன் வருவதாக வைதேகி கூறியதை பொருட்படுத்தாமல் வெளிச்சென்றாள். மருத்துவமனையில் ஆபரேஷன் தியேட்டருக்கும் ஐசு பிரிவிற்கும் நர்சுகள் ஓட்டமும் நடியுமாக இருப்பதை பார்த்த ராகவன் எவரிடமும் விவரம் கேட்க துணிவு இல்லாமல் நின்று கொண்டிருந்தார். இறக்கப்பட்ட ஒருவர்தான் இவரிடம் வந்து பேருந்தும் பைக்கும் மோதி கொண்டதாகவும், பைக்கில் வந்த நபருக்கு தலையில் அடிபட்டதால் ஆபரேஷன் நடந்து வருவதாகவும் கூறினார். தன் மருமகன்தான் அடிபட்டவர் என ஆபரேஷன் நடந்து வருவதாகவும் கூறினார். தனது மருமகன் எப்படி இருக்கிறார் என்று வெளியே வந்த டாக்டரிடம் விவரம் கேட்டார். டாக்டர், இன்னும் சில நேரம் கழித்துதான் நிலை தெரியும். நீங்கள் பேஷண்ட்டுக்கு வேண்டியவர் என்றால் இங்கேயே இருங்கள். போலீஸ் விசாரணைக்கு வரும் பேஷண்டை பார்க்க வேண்டுமென்றால் 1/2 மணி நேரம் கழித்து கூப்பிடுவார்கள், அப்போது போய் பாருங்கள் என்று கூறிவிட்டு அறுவை அரங்க ஆடையை மாற்றிக்கொண்டு புற நோயாளிகளை பார்க்க சென்று விட்டார். சில மணித்துளிகளில் நர்ஸ் ஒருவர் அழைக்க அவருடன் சென்று கைலாஷ் நிலையை பார்த்து கண்ணீர் விட்டார். மானிட்டரில் கிராஃப் ஏறி இறங்கிக் கொண்டிருப்பதையும் முகத்தில் சுவாசக்குருவியும் தலையில் கட்டு போட்டிருப்பதையும் பார்த்தவர் அறையை விட்டு வெளியே வந்து குலுங்கி அழ ஆரம்பித்து விட்டார். விஷயம் கேள்விப்பட்டு காமாட்சியும் அவளது கணவன் வீட்டாரும் வந்துவிடவே தனது பெண்ணின் நிலை குறித்து கவலைப்பட ஆரம்பித்து விட்டார். நர்சுகளிடம் கெஞ்சி பார்த்தும் காமாட்சியை ஐசு அறைக்குள் அனுமதிக்க மறுத்தவுடனே ஆவேசம் வந்தவளாக அத்தனை கோபத்தையும் வைதேகி மூதேவி வந்ததில்தான் தன் மகனுக்கு இந்த நிலை என அரட்ட ஆரம்பித்து விட்டாள். அன்று வைதேகியின் பேரில் வெறுப்பை உமிழ ஆரம்பித்தவள்தான் இன்றும் விடவில்லை. 2 நாட்களில்
வைதேகியின் பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அதிகப்பட்டு அழகான பெண் குழந்தைக்கு தாயானாள். மகள் பிறந்த செய்தியை கூட கைலாசிடம் சொல்ல முடியாத நிலை. தனது அக்கா காமாட்சியும் விவரம் தெரிந்தும் கூட தனது பேத்தியை பார்க்க வராதது வருத்தமாக இருப்பதை கூட ராகவன் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மகள் பேத்திக்கு மற்றும் மருமகன் உடல்நிலை குறித்து கவலையுடன் மருத்துவமனைக்கு அலைந்து திரிந்தார். கைலாஸ் உடல்நிலை சரியில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் இருந்தது. நினைவு வந்தவுடன் அவரிடம் கைலாஸ் கேட்ட முதல் கேள்வி, அந்த தலையாட்டி பொம்மை எங்கே, வைதேகி எங்கே என்றவரிடம் அவன் தந்தையான விவரத்தையும் மகளும் மனைவியும் மருத்துவமனையில் இருப்பதையும் கூறி விரைவில் அவர்களை அழைத்து வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் தலையாட்டி பொம்மை என கைலாஸ் கூறியதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அவனிடம் மேற்கொண்டு கேள்வி கேட்காமல் காவல் நிலையம் சென்று விவரம் கேட்கலாம் என இருந்துவிட்டார். மறுநாள் காவல் நிலையம் சென்று அங்கிருந்து காவல் ஆய்வாளரிடம் விவரம் தெரிவிக்கவே விபத்து நடந்த இடத்தில் இருந்த பைக் மற்றும் அதன் அருகே கிடந்த பிளாஸ்டிக் பையில் இருந்த தலையாட்டி பொம்மை மற்றும் அதனை வாங்கிய கடையில் கொடுத்த ரசீது யாவும் கைப்பற்றுவதை சாட்சி பொருளாக குறிப்பிட்டதையும் கூறியதை கேட்டுக்கொண்டார். நடந்த அனைத்தையும் கைலாசனிடம் கூறினார். பிறக்கப் போகும் தனது குழந்தைக்காக அந்த பொம்மை வாங்கியதாகவும் விபத்தில் தனது வாகனம் சிக்கி தனக்கும் வாகனத்திற்கும் சேதம் ஏற்பட்டும் தான் ஆசையுடன் தனது குழந்தைக்கு வாங்கி வந்த தலையாட்டி பொம்மைக்கு எந்த சேதாரமும் இல்லை என்பதை சொல்லும்போது அவன் எவ்வளவு ஆர்வமுடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த விவரத்தை கூறுகிறான் என்பதை ஆச்சரியத்துடன் பார்த்தார். மகனின் நிலை குறித்து கவலையடைந்த காமாட்சி மருமகளின் பேரில் வெறுப்பு காட்டியது மாதிரி தன்னை போலவே தன் மகளின் நிலை குறித்து தம்பியும் கவலைப்பட்டு மருமகனும் தனது அக்கா மகனும் ஆகிய கைலாஸ் பேரில் வெறுப்பு காட்டியிருந்தால் என்னவாகியிருக்கும் என ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தாள் காமாட்சி. ஒவ்வொருவருக்கான உணர்வு நாணயத்திற்கு இருபக்கம் இருப்பது போலதான் தனக்கும் என மறந்து ஏன் தனக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டாள். கைலாஸ் கூட தனது குழந்தைக்கு என கூறியதும் தான் தனது என்பதும் இதற்குள் அடங்கும் போல என ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பேத்தியையும் மருமகளையும் கட்டியடைக்க ஓடினாள். நன்றி நண்பர்களே.